வீடியோ பாடுறாங்க பாம்பே போடும் நல்லா பாருங்க. ஓகே கவர் வெட்டி ஆச்சு எல்லாம் பாருங்க. அது கவரோட பேப்பர் கவரோ பேப்பரை ஒன்றுப்பா வெட்டி ஆச்சு. என்ன பண்ண போறோம்னா செட்டாக கம்மி ஊற்றுக்கோ நல்லா வருமா தெரியல யூஸ் பண்ணி பார்க்கலாம். கட்டெல்லாம் பண்ணாத அப்படியே கட்டில் பண்ணல பாஸ் பண்ணுவா இது பாஸ்லாம் பண்ண ஒன்றே பண்ணுறது நம்ம சவுண்டும் சேர்ந்து ரெக்கார்ட் ஆகும்னா மழை வர பேர் நம்ம எப்படி வந்துடலாம் செய்ய போகிறோம். நல்லா கம்மு ஊற்றி பாருங்கள் கரெக்டாக ஷேப் கரெக்டாகுது. ஃபஸ்ட்டு ஒரு குச்சி எடுத்துடணும் தொடப்ப குச்சி அளவு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு அளவு பாருங்கள் பாரு சரிங்களா? இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். இன்னும் கட் பண்ணால் கரெக்டாக குச்சி அளவு பத்தலை. குச்சி மேலே குச்சி வேறு. இப்பொழுது நாங்கள் கட் பண்ண போகிறோம். பொறும்பான கத்தடி தேவையான அளவு கட் பண்ணுறோம். சூப்பராக பார்க்கணும் வேறு நல்லா பார்க்கணும் கவலைப்படாதீர்கள். அச்சச்சு தவறான செயல் இல்லை பாதி கவரை போயிடுவது. இப்போ தரமான சம்பவம் மறுபடியும் கட் பண்ணி விட்டது காத்தாடி. தரம் தரம் மறுபடியும் குச்சி. ஓகே கரெக்டான செயலில் வரும் நம்புறேன். காத்தாடி இவன் செஞ்ச காத்தாடி ஒன்று கூட கீழே போனதை திரும்ப இல்லை. ஆமாம் என் மூஞ்சி காமிடா. செய்யலாம் செய்யறதுக்கு முன்னாடி இந்த சிம்பிளை காட்டுறோம். இந்த சிம்பிள் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், பிடிக்காதவங்க ஷேர் பண்ணுங்கள், டிஸ்லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ல என்ன வேணுமோ சொல்லிடுவாங்க. இது என்னென்ன நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நாகர்கோயில் இதுதான் ஹரிஷோட அவங்க அக்கா நாகர்கோயில். இப்போது ஹரிஷ் காதாடி செய்ய போகிறார். க்ளூவை நாங்கள் தடவிக்கிறோம். க்ளூவெல்லாம் ஓத்துரு கஞ்சி எடுத்துகிற பாரு. கஞ்சி எப்படி வருது பார்த்தியா? இப்போ வந்து க்ளூவை நல்லா தடவிக்கிறோம். தடவிட்டோம். இப்போது க்ளூவை தடவி குச்சியை ஓட்டிக்கிறோம். தினேசனா கூப்பிடலாமா? என்ன இல்லை பாஸ் பண்ண வீடியோவை அவங்க நாங்கள் கூப்பிட்டது. இப்போது காத்தடியே நாங்கள் கம்மு போட்டு குச்சியில் ஒட்டி வச்சுக்கோம். ஜூம் பண்ணி பார்க்கலாமா? நல்லா பாருங்க. க்ளூ இந்த க்ளூ உங்ககிட்ட இருந்தாக்கா நீங்கள் எதை கூட தடவி செய்யலாம். கேமல் ஒயிட் க்ளூ இல்லைன்னா கம்மு கூட ஊற்றி செய்யலாம். என்னடா கம்மு கூட ஊற்றி செய்யல. இப்போது நான் ஒரு சிம்பிளை காட்ட போகிறேன். அந்த சிம்பிளை தெரிஞ்சவங்க மறக்காமல் சப்ளைஸ் பண்ணுங்கள். பார்க்கலாம் யாருக்குள்ள இது தெரியுது. இதில் எல்லாம் காயத்துக்கு பிறகு அதுக்கப்புறம் என்ன வேணால் படிக்கலாம். இந்த மாதிரி வேஸ்ட் பேப்பர் இருந்தாக்கா அதை தூக்கி போட்டுறாதீங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா இப்போ பார்ப்பீங்க. கரெக்டாக காய்ச்சிச்சிங்க நம்ம ரொம்ப காய வச்சுக்கணும். அதனால் நம்ம புகழ் நல்லாயிருக்கும். ஆனால் இருக்கும் லைக் போடுங்க. 24 ஃபாலோ வரணும். என் காத்தாடி பறக்க விட்டாக்கா ஏர்போர்ட் வரைக்கும் போவோம். ஏர்போர்ட் அவ்வளோ நூல் இல்லை என்கிட்ட. இருந்தால் 2 கிலோ வாங்கி கொடுங்க யாழ்ச்சி. உங்களுக்கு நூல் இருந்தீங்கன்னா சர்டிஃபிகேட் பண்ணுங்க. காத்தாடி நீங்கள் செய்வீங்கன்னா நீங்களும் லைக் பண்ணுங்க. குச்சி இப்போ நேர் குச்சி வச்சுட்டு சைடு பற்றி வச்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இவன் செய்கிற ஒவ்வொரு காத்தாடியும் வீணாவது இல்லை. ஏன்னா இவன் தரமாக செய்கிறான். எனக்கே செய்யலைன்னா கூட இவன் தான் சொல்லி கொடுத்துருக்கான். இப்போ வந்து அந்த வேஸ்ட் பேப்பரே கட் பண்ண போகிறான். நான் அதுக்கு தான் சொன்னேன் வேஸ்ட் பேப்பரில் எடுத்து வைக்கணும். அது ஒன்று ஈரமாச்சு அது தூக்கி போட்டுரு. வேஸ்ட் பேப்பரை நம்ம உதவி செய்ய போகிறோம். இப்போ தான் இந்த வேஸ்ட் பேப்பர் தான் நம்மளுக்கு உதவி செய்யும். இந்த மாதிரி உங்கள் வீட்டை கலர் பேப்பர் இருந்தாக்கா காத்தாடி செய்யுங்க. நல்லா பாருங்க. கேமரா ஷாட் நம்ம கம்மு வச்சுருந்தீங்க அப்புறம் நல்லா கரெக்டாக காயும். கை மூடி விடுறேன் அப்போ தானே கஞ்சி தெரியும். நான் ஏன் இவரை காமெடி பண்ணுறேன். இல்லை கை மூடி வச்சு தானே கஞ்சி தெரியும். கஞ்சி தைச்சு தானே ஒட்ட முடியும். இந்த வீடியோ பிடிச்சவங்க மறக்காமல் ஓகுங்க.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மட்டும் வேணா வாய் போடலாம். இப்போது அந்த வேஸ்ட் பேப்பரில் கம்மை தடவை என்ன செய்ய போகிறாங்க பிறகு பார்க்கலாம். வேஸ்ட் பேப்பர் சொல்கிறீங்களே ஏன் இப்போ ஒட்டுறீங்க பாருங்க கம் வச்சு நம்ம இதில் கூட ஒட்டி செய்யலாம். பாருங்க நம்ம காற்று செய்ய பாருங்க இதில் வச்சு இதை வச்சு ஓட்டினா தான் டேப்புக்கு சமம். இது ஒட்டலாம் டேப்புக்கு சமங்க இதுங்க வச்சு ஓட்டிக்கணும் கரெக்டாக. காற்றா இது அப்போ தான் நல்லா பாருங்க டேப் போட்டாமலே. கம்மு இருந்தால் போதும் நம்மக்கிட்ட, க்ளூ கூட வேணாம். டேப்பு கூட வேணாங்க கம்மு இருந்தால் போதுங்க. கம்மு இருந்தால் போதுங்க. நாங்கள் க்ளூ யூஸ் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு வேணால் கம்மு யூஸ் பண்ணி பொறுமையாக காயுங்க. எங்களுக்கு க்ளூ இன்னும் லேட்டாக காய வைக்குது. ஆமாங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். கம் ஊற்றினா மட்டும் கிழிஞ்சு லைட்டாக ஓட்டுருந்தா கூட அதான் கேர்ஃபுல்லாக இருக்கு பண்ணாங்க. எதுவும் கூட சொல்லுவாங்க இவன் கிழிஞ்ச காத்தாடி கூட அவ்வளோக்கா பறக்க விட்றான். அது எப்படின்னு தெரில. இப்போ திரும்பி ஓட்டணுங்க. என்ன உன்னோட ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்குங்க. நீங்கள் 3 நாளாக ஓட்டுறீங்க 2 ஓட்டுக்கு போதும். அப்புறம் ஸ்ட்ராங்காக இருக்குங்க. நீங்கள் ஒரு நாள் ஓட்டினா ஸ்ட்ராங்காக இருக்கும். உணவு கூட ஓட்டலாம், பிரச்சனையே இல்லை. வெயிட் கூட காத்தாடி அவள் தான். காத்தாடி வெயிட் தான் எதுவும் பார்க்காது. பார்க்காதுங்க. இப்போ வந்து இதை காய கூட போகிறோம். அடுத்த பக்கம் இன்னும் செய்யவில்லை.